வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நெய் மீன் கருவாட்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு வைக்க ஆரம்பித்தாவே அந்த தெருவே மணக்க ஆரம்பிச்சிரும். அதுவும் நெய் மீன் கருவாடுனா சொல்லவே வேண்டாம், வாசம் மூக்க தொலைக்க ஆரம்பிச்சிரும். இந்த கருவாட்டு குழம்புக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், இந்த குழம்பும் அதில் இருக்க அந்த கருவாடுமே போதும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம நெய் மீன் கருவாட்டு குழம்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் 100 கிராம் நெய் மீன் கருவாடு வாங்கி வச்சுருக்கேன். முதல்ல இதை நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கருவாடை வெளியே எடுத்து திருப்பியும் ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அந்த மாதிரி கழுவி எடுத்தால் தான் அதில் அதிகமாக இருக்க அந்த உப்பும் போகும், அதே மாதிரி கருவாடும் நல்ல வாசமாக கமகமன்னு இருக்கும். இப்போ 4-5 தடவை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்பு மாதிரியே தான் கருவாட்டு குழம்பும். மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் அந்த குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்படி பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் பல்ஸில் ஒரு சுற்றியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா கெட்டி கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளியையும் இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நம்ம சேர்க்குற மிளகாய்த்தூளோட அளவு நம்ம இதில் சேர்க்குற புளியோட அளவை பொறுத்து மாறுபடும். புளிப்பு நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா காரமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். புளி கொஞ்சமாக சேர்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூளோட அளவையும் குறைச்சிக்கணும். மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கருவாடை 4-5 தடவை தண்ணியில் கழுவுனனால வெளியில் உப்பு அதிகமாக இருக்காது, ஆனால் கருவாட்டுக்கு உள்ளே உப்பு இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ குழம்பு நல்லா இந்த மாதிரி கரண்டினால் மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே புளிக்கரைசலோட பச்சை வாசம் போய் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கருவாட்டு துண்டங்களை இதில் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து நம்ம அதிக நேரம் வேக வைக்கணுங்கிற தேவை கிடையாது, ஏன்னா ஏற்கனவே கருவாட்டுக்கு நம்ம சுடுதண்ணி வேற ஊற்றிருக்கோம். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா போதும். கருவாடு நல்லா வெந்து வந்துடும். கருவாடும் மீன் மாதிரி தான், நம்ம கரண்டினால் அதிகமாக கிளறி விடக்கூடாது. அதுவும் இது துண்டு கருவாடுங்கிறனால கரண்டினால் அதிகமாக கிளறி விட்டோம்னா அந்த கருவாடு உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கருவாடு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த நெய் மீன் கருவாட்டு குழம்பு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இன்றைக்கே இந்த கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.